7 சபையில முதல் சபை எபேசு சபை. அந்த சபையில ஆண்டவர் என்ன சொல்றாரு? "ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய்ன்னு" சொல்லி. ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும்? நம்ம யோசிக்கணும். ஏன்னு சொன்னா, அந்த சபையில பவுல் 2 ஆண்டுகளுக்கு மேலாக பவுல் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. யோவான் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. அப்போலோஸ் ஊழியம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய தலை சிறந்தவங்க எல்லாம் அந்த சபையில ஊழியம் செஞ்சு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன சபை, ஒரு காலகட்டத்தில என்னாச்சு? அன்பு இல்லாம போயிடுச்சு. இப்போ வந்து யூத்தை தாண்டி பெரியவங்களே இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்டாக இருக்காங்க. அவங்களால எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் ஃபோனோட தான் உட்காந்துருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் பெரியவங்களும் வந்து இந்த ஃபோனோட இருக்காங்க. அழைச்சி வந்தவங்களோட அழைக்கப்படாம வந்தது அதான் ஸ்பெஷல் காலிங்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வீட்டுக்குள்ள போஜனம் பண்ணுகிற பொழுது ஒரு ஸ்திரீ வந்து இயேசுன்ற சரீரத்தை தொடுவா. அங்கே எல்லாருமே உட்காந்துருக்க பந்தி இருக்கிற பொழுது எல்லாருமே உட்காந்துருக்கிறாங்க. இவ பாவியான ஸ்திரீயாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை நான் அழைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டின் உரிமையாளர் சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அழைக்கப்பட்டு வந்து இத்தனை பேரை காட்டலாம், அழைக்கப்படாமல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு போனோன்னா, நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறோங்களா நம்மளை பைத்தியம்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் பைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்போது பேசிட்டு போனால் எதுவுமே இந்த உலகம் எதுவுமே கண்டுக்காது. நீங்கள் சும்மா நின்று பாருங்கள், ஏதோ பைத்தியம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுறதுனால கிட்ஸு வந்து சில பிரச்சனைகளை மாட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து ஒன்ஸ் அவங்க அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்க தடியை எடுத்துப்பாங்க. அவங்கள வந்து யூத்தை வந்து ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணி, அது வேறு மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போய் விடுது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஒன்ஸ் அவங்களோட பசங்க இது மாதிரி ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அது மாதிரி யூத்து, குழந்தைங்க எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நிச்சயமாக ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அவனுக்கு அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியும். நம்ம என்ன தான் சொன்னாலுமே அவன் ரொம்ப கோவப்படுவான். அது வந்து எப்படி சொல்கிறதுக்கு, உலக பிரகாரமாக நம்ம ஒரு அடிக்ஷன் இருக்குது இல்லவா, போதை. அதை விட பெரிய போதை தான் இப்போ வந்து செல்ஃபோன் இந்த மாதிரி காரியங்கள். ஒரு ஃபோன் கொடுக்கலன்னு சொன்னால் அவனால் எதுவுமே செயல்பட முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம நல்ல ஒரு உறவில் வளர்த்துட்டோன்னு சொன்னால், நிச்சயமாக நல்ல ஒரு உறவில் வளர்த்துட்டோன்னு சொன்னால், இன்றைக்கி எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. யாராவது ஒருத்தராவது பெஸ்ட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக என்ன மாதிரி சொன்னோமா, மறுபடியும் அவனை வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வர பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த அறையிலேருந்து வெளியே கொண்டு வர பார்க்கணும். கண்டிப்பாக இன்றைக்கி எங்கேயாவது ஒருத்தர் முடங்கி போயிருப்பான், அதுதான் அவனோட லைஃபு உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அதுலேருந்து நம்ம என்ன சொன்னால், ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம வந்து ரொம்ப அந்த இடத்துல கோவப்பட்டுன்னு வைங்களேன், அந்த பிள்ளைங்களை நம்ம கூட இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். நான் என்ன சொன்னால், எந்த அளவுக்கு நம்ம அந்த பிள்ளைகளை நேசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேசித்து தான் அந்த பிள்ளைகள் வெளியில் கொண்டு வர வேண்டும். அப்போ மட்டும்தான் அந்த பிள்ளைங்க நம்ம சொல்கிற பேச்சு கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுவோம் இல்லவா, உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும். இன்றைக்கி அதை சொன்னாச்சுன்னு இப்போ இந்த காலத்தில் யூத்து வந்து யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த வந்து ஏன்னா நமக்கே தெரியும் இப்போ மாடர்ன் ஜென்ரேஷன் வந்து அவங்க வேறு லெவலில் திங்க் பண்ணுறவங்க. ஆனால் ஆனால் நம்ம என்ன செய்யணுமா, அதான் சொல்லலாம், நம்ம ஒரு யூனிட்டியாக ஒரு உறவில், ஒரு சபைங்கிற உறவில் ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னால், அந்த பிள்ளை ஒருவேளை வழி மாறி போனால் கூட அவங்கள மீண்டும் நம்ம திரும்ப நம்ம கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். ஆனால் நம்ம இப்படி எதுவுமே வளர்க்காம இன்றைக்கி எந்த ஒரு உறவுலையும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னு சொன்னால் அவங்க எனக்கு எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு பிரிவினை மாதிரி, அவங்க கூட நம்ம போகக்கூடாது, பேசக்கூடாது, அவங்க வேறு, இது வேறு. நம்ம எப்போ நான் சிம்பிளாக சொன்னேன், நம்ம புரிஞ்சுக்குவோம், எல்லாருமே நம்ம தெரியும். ஒரு பிளாக் காயின், ஒரு ஒயிட் காயின். இன்றைக்கி அந்த மாதிரி ஏற்ற தாழ்வில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நிச்சயமே அநேக பெற்றோர் வந்து அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் எல்லாருமாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் நேசிக்கணும். ஃபஸ்ட்டு 7 சபைகளில் நமக்கு தெரியும், எல்லா கிறிஸ்தவங்களும் தெரியும். வெளிப்படுத்த பார்த்தா 7 சபைகள். 7 சபையில் முதல் சபை எபேசு சபை. அந்த சபையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய்ன்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும்? நம்ம யோசிக்கணும். ஏன்னு சொன்னால், அந்த சபையில் பவுல் 2 ஆண்டுகளுக்கு மேலாக பவுல் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. யோவான் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. அப்போலோஸ் ஊழியம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய தலை சிறந்தவங்க எல்லாம் அந்த சபையில் ஊழியம் செஞ்சு ஆண்டோட வார்த்தையை சொன்ன சபை, ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு? அன்பு இல்லாமல் போயிடுச்சு. இவங்கெல்லாம் பெரிய பெரிய வேதத்தில் பார்த்தீங்கன்னா பவுலுடைய ஊழியமெல்லாம் ரொம்ப சிறப்பான ஊழியம். அவங்கெல்லாம் அந்த சபையில் வந்து ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சபையிலே ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டான்னு இருக்குது. அவர் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து உமக்கு பேரில் ஒரு குறை உண்டுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அப்படி அவங்கெல்லாம் ஊழியம் செஞ்ச அந்த சபையிலே ஒரு குறை இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னால், இன்றைக்கி என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளோட என் குடும்பத்தில் அந்த குறை இல்லாதபடிக்கு என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும்.
ஆவியின் கனிகள் வந்து இன்னைக்கு 12 கனிகள் 12 விதமான கனிகளை தரும்னு ஆண்டோட வார்த்தை சொல்லி வெளிப்படுத்துது 22ல். ஒவ்வொரு மாதமும் அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் இந்த கனிகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிச்சயமாக இருக்குன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க நிச்சயமாக வழி மாறி போக மாட்டேன். இந்த மீடியாக்குள்ளே என்ன தான் போனாலும் இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி ஒவ்வொரு திருச்சபையிலையும் அது டினாமினேட் சபைகளாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் சபைகளாக இருக்கட்டும், எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு ஆண்டோருக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க இனிமேல் செல்ஃபோன் யூஸ் பண்ணலையே, இன்டர்நெட் யூஸ் பண்ணலையே, எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ரோல் மாடல். ஒரு பிள்ளைகிட்ட உன் ரோல் மாடல் யார், உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாச்சுன்னா இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, உலக பிரகாரமாக கிரிக்கெட் வீரர் சொல்லுவாங்க, விராட் கோலி, MS தோனி, இவங்களெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை உலக பிரகாரமாக சினிஃபீல்டு ஆக்டரில் இவங்களை பிடிக்கும், இந்த ஆக்டர் பிடிக்கும், இந்த ஆக்டர் பிடிக்கும். ஆனால் எந்த பிள்ளையுமே என் அப்பாவை பிடிக்கும், என் அம்மாவை பிடிக்கும்னு டேரெக்டாக சொல்கிறது கிடையாது. ஆனால் நம்ம சொல்ல வைக்கணும். அந்த பிள்ளை வந்து முதல் வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ரோல் மாடல் அம்மா அப்பாவை தான் இருக்கணும். அவங்க காட்டுற அந்த கைடன்ஸ் தான் நிச்சயம் உங்கள் பிள்ளைங்களை நிச்சயமாக மாற்றும். இப்போ வந்து யூத்தை தாண்டி பெரியவங்களே இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்டாக இருக்காங்க. அவங்களால எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குற இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஃபோனோட தான் உட்காந்துருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் பெரியவங்களும் வந்து இந்த ஃபோனோட இருக்காங்க. இதே மாதிரி சர்ச்லையும் இதே தான் சிச்சுவேஷன். சர்ச்சில் வந்து சபைக்குள்ளேயே உட்காந்து ஃபோன் பேசுகிறவங்க இருக்காங்க. அது வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷன் வந்து யூத்தை தாண்டி, கிட்ஸை தாண்டி பெரியவங்களுக்கும் அது பரவிடுச்சு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சர்வேவும் அது மாதிரி தான் சொல்லுது, நிறையா பேர் இதில் அடிக்ஷனில் இருக்காங்கன்ட்டு. ஸோ முதல்ல இவங்க எப்படி, பெரியவங்க இதிலேருந்து எப்படி வெளியே வர்றது? யூத்துக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், அதை வந்து அவங்கள வந்து நம்ம சொல்கிறோம் அவங்கள வெளியே வரணுன்ட்டு. பெரியவங்களுக்கு வந்து எந்த வகையில் நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணுறது? ஒரு பாஸ்டராக நீங்கள் எப்படி அதை வந்து அவங்களுக்கு எதிர்த்து சொல்லுவீங்க? இப்போ ஒரு போதகராக நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது. சின்னவங்க தாண்டி பெரியவங்க வரைக்கும் இருக்குது. நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், முன்னாடியெல்லாம் ரோட்டில் நம்ம பேசாமல், அதாவது சும்மா போயிட்டு இருந்தேன்னு வைங்களேன், நம்மளை வந்து நம்ம முன்னாடி போயிட்டுருப்போம். நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு போனோன்னா, நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறோங்களா நம்மளை பைத்தியம்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் பைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்போது பேசிட்டு போனால் எதுவுமே இந்த உலகம் எதுவுமே கண்டுக்காது. நீங்கள் சும்மா நின்று பாருங்கள், ஏதோ பைத்தியம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கி அந்த நமக்கு இன்றைக்கானா யாரை பார்த்தாலும் அவங்க காதில் ஃபோன் இல்லாமல் இல்லவே இல்லை. இன்றைக்கி முன்னாடியெல்லாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்குன்னா உங்கள் வீட்டில் பிள்ளைங்கள் அப்படி தலை குனிஞ்ச தலை நிமிராமல் நடப்பாங்க அப்படின்னு தான் இருப்பேன். ஆனால் அது அப்போ எப்படின்னு தெரியல. இன்றைக்கி எல்லாருமே இப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க. ரோட்டை பார்த்து இப்படியே போய்ட்றாங்க. குனிஞ்ச தலை நிமிராமல் இன்றைக்கி போகிற சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனால் ஆண்டவர் வந்து நீ தலை குனிஞ்சு வாழணும்னு ஆண்டவர் சொல்லலை, தலை நிமிர்ந்து தான் வாழணும்னு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்நெட் மட்டும் இல்லை, இன்றைக்கி சீரியல் முதல் கொண்டு எல்லா பெரியவங்களும் அடிக்ஷனாக தான் இருக்கிறாங்க. ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம எதுக்கு செல்ஃபோன் டிவியை பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி எல்லாருமே 6 மணி ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து வெளியே வர முடியலை. 12 மணி 11 மணி வரைக்கும் எல்லாருடைய லைஃப்லேயுமே என்னை அதோடு கூட அந்த பிக் பாஸ் வந்ததுலேருந்து அதையும் பார்த்து எல்லாமே அதிலே மூழ்கி இருக்கிற ஒரு சூழ்நிலைகள். ஒரு போதகராக நான் என்ன சொல்லுன்னு சொன்னால், நீங்கள் இது மாறணும்னு சொன்னால் நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நம்ம வந்து பெண்கள், அதாவது ஒரு கேதரிங் வச்சு பெண்கள் கூடுக வச்சு இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்தாச்சுன்னா உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு மாஸ் ரிவைவலை கொண்டு வர முடியும். சரிங்களா? ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சபையில் வந்து ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், இன்றைக்கி நம்மளை சுற்றின எவ்வளவோ காரியங்கள் ரொம்ப முடியாதவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையினால் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், மாதத்தில் 2 முறை நாங்கள் வந்து எங்களால் முடியாட்டாலும் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஏழைகளுக்கு நாங்கள் உதவி பண்ணிகிட்ருக்குறோம். அது ரொம்ப முடியும், ரோட்டோரத்தில் படுத்துருக்கிறவங்க இதே மாதிரி அநேக பேர் இருப்பாங்க. அப்போது நம்ம பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்காக ஒன்றா சேர்ந்து கூடி ஜெபிக்கிறது, அது யாராவது ஒருத்தங்க பொறுப்படுத்து வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம், அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் யாராவது பலவீனமாக இருக்க போவாங்க, அவங்களெல்லாம் யாராவது ஒருத்தங்க கேதர் பண்ணி வாங்க போகலாம். அந்த டைமில் ஒருவேளை அவங்க வந்து இந்த நேரம் தான் அவங்க சீரியல் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ காரியங்களாக இருக்கலாம், பொழுது போகிற காரியங்களாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம வாங்கன்னு சொல்லி அவங்கள வெளியே கொண்டு வந்து வெளியே அழைச்சிட்டு வந்து ஒரு வீட்டில் போயிட்டு நம்ம அவங்கள பார்த்து ஆறுதலாக 4 வார்த்தை பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள்லாம் வந்திருக்கிற பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல இது வந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. போகும்போது அவங்க முகத்தில் உள்ள அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நிச்சயமாக இவங்க வாழ்க்கையிலே அது பெருசாக வந்து நிற்கும். அதனால் வீட்டில் சும்மா இருக்கிறபடிக்கு
இந்த ஊழியம் நம்ம வந்து போதகர் மட்டும்தான் ஊழியம் பண்ணணும்னு கிடையாது. பாஸ்டர் மட்டும்தான் ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் இந்த ஊழியத்தின் பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால என்ன ஆண்டவர் அழைக்கல, இவங்க அழைக்கல, பாஸ்டர் அழைக்கல. இன்னைக்கு என்ன நிறைய வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு இந்த ஊழியத்தில் பாஸ்டர்னு அழைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் அழைச்சி வந்தவங்களோட அழைக்கப்படாமல் வந்தது அதான் ஸ்பெஷல் காலிங்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வீட்டுக்குள்ளே போஜனம் பண்ணுகிற பொழுது ஒரு ஸ்திரீ வந்து இயேசுன்ற சரீரத்தை தொடுவா. அங்கே எல்லாருமே உட்காந்துருக்க பந்தி இருக்கிற பொழுது எல்லாருமே உட்காந்துருக்கிறாங்க. இவ பாவியான ஸ்திரீயாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை நான் அழைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டின் உரிமையாளர் சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அழைக்கப்பட்டு வந்து இத்தனை பேரை காட்டிலும் அழைக்கப்படாமல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அப்போது ஒரு பாஸ்டராக இருக்கட்டும், சபையில் உள்ள கமிட்டியாக இருக்கட்டும், இல்லை வேறு யாருமே சரி, உங்களை அழைக்கட்டலாம். ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஸ்பெஷல் அழைப்பு வச்சிருக்கிறாரு. நாங்கள் தான் அழைப்பு கொடுக்கணும் இல்லை. ஆண்டவர் சொன்னார் மத்திய 28 பார்த்தீங்கன்னு சொன்னால், சகல ஜாதி நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ நமக்கு ஆண்டோட சத்தியம் தெரியும். உங்களுக்கு இன்னைக்கு புறஜாதிகளுக்கு தான் சத்தியம் வேண்டுமே தவிர உங்களுக்கு சத்தியம் வேண்டாம். ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் கிறிஸ்தவங்களுக்கு சத்தியம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நான் என்னை ரட்சிக்கப்பட்டேனான்னு கேட்டாச்சுன்னா, நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷம் நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டு, நான் ரட்சிக்கப்பட்டாயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே நான் இருக்கிறேன். அப்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன மறுபடியும் என்னை புதுசாக மாற்றிட்டே இருக்கிறாரு. நான் எப்படி பார்க்கணுமா, இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஒரு செல்ஃபோனாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போது நான் இந்த விஷயத்தை நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன். உங்கள் மேலே கர்த்தர் ஒரு தரிசனம், ஒரு ஷேப் வச்சுருக்கிறாரு. இப்போ பிரதர் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கணும், ஆண்டு ஒரு ஷேப்பில் வந்து உங்களை வணைஞ்சிட்டு வருவார். ஒரு குயவன் ஒரு களிமண் எடுப்பது போல் வணைகிறாரு. ஆனால் நம்ம உடஞ்சிருவோம். ஆனால் வசனம் தான் நம்ம உடஞ்சாலும் அவர்கிட்ட கருத்தில் விழுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு ஷேப் வச்சுருப்பார். நமக்கு இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஷேப் வச்சுருப்பார். ஆனால் அது ஷேப் மாறுச்சுன்னா ஆண்டவர் உங்களை விட்டுறவும் மாட்டார். அதை வேறு பாண்டமாக திருத்தமாய் வணைந்தான் இருக்கும். அப்போ அந்த ஷேப் அவனுக்கு வரலையா, இன்னொரு ஷேப்பு ஆண்டவர் வந்து இன்னொரு ஷேப் கொடுக்குறாரு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? நான் முதல் ஷேப்பாக தான் இருக்கணும், ஆண்டவர் இப்படி தான் நம்ம இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பெண்கள் வந்து ஆண்டவர் உங்களை உருவாக்குனதே அதுக்கு தான். நீங்கள் இந்த குடும்பத்தை தாங்கணும், அத்தனை பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் மூலியமாக அநேக பேர் ரட்சிக்கப்படணும், உங்கள் மூலியமாக அநேக பிள்ளைங்க தொடப்பணும், நீங்கள் வந்து அநேகருக்கு சத்தியத்தை சொல்லணும். இதுதான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. நம்ம ஒரு முறை மாறிட்டோம். உருவாக்கப்பட்ட இடத்துல நம்ம இன்னைக்கு உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்ட இடம், அங்கேயும் உடஞ்சி போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கி ஆண்டவர் வந்து உங்களுக்கு இரண்டாவது ஒரு சான்ஸை கொடுத்துருக்கிறார். நமக்கு அனைவருக்கும் கொடுத்துருக்கிறாரு, சத்தியத்தின் மூலமாக கொடுத்துருக்கிறாரு. நம்ம இனிமேலாவது விழித்து கொண்டு நாம் என்ன செய்யணும், ஒன்றாக இணைந்து நம்ம இந்த ஊழியத்துக்கு, நம்ம அநேகருக்கு இந்த வார்த்தை, இயேசு நல்லவங்கிற வார்த்தை நம்ம சொன்னாலே போதும். இப்போது நீங்கள் வந்து நிறையா சாங்ஸை வந்து பாடியிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க. இந்த தாளந்து வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் டெவலப் பண்ணீங்க? உண்மையாகவே எனக்குள்ள எப்படி ஒரு தாளந்து இருக்குன்னு எனக்கே இப்போ தான் கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். உண்மையாகவே ஏன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி 12th ஃபெயில். எனக்கு படிப்பு நிச்சயமாக வரவே செய்யாது. எனக்கு ரொம்ப அதிலலாம் குறைப்பட்ட ஒரு நிலைமை தான். எந்த தாளந்துமே இல்லை. நான் அநேகரை பார்த்து நானும் பொறாமப்பட்டிருக்கிறேன். இல்லைன்னு இல்லை, அநேகரை பார்த்து பொறாமப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த தாளந்து, அந்த பிரதர் எவ்வளோ அழகாக பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நான்லாம் செய்ய முடியாது, நான்லாம் பாட முடியாது, நமக்கெல்லாம் அந்த திறமை இல்லை, தாளந்துகள் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், இன்றைக்கி நான் பார்த்த விஷயங்கள் இன்றைக்கி அனைத்து வாலிபர்களுக்கும் சரி, அனைத்து ஆண்டோட பிள்ளைகளும் சொல்லிக்கிறேன் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலையும் யாரையும் பார்க்காதீங்க, யாரு கூட உங்களுக்கு கம்பேரிசன் போடாதுங்க. நீங்கள் கடவுளை மாத்திரம், ஆண்டவர்கிட்ட மட்டும், அவரை மாத்திரம் டிபெண்ட் பண்ணியிருந்தாலே போதும். ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாமே அடங்கிடுது. அவர்கிட்ட மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தால் போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் நிறையா வெளியே ட்ராவல் பண்ணுவீங்க, நிறையா வெளியே சாப்பாடு சாப்பிட வேண்டியது இருக்கும். உங்கள் பாஸ்டர்ஸோட ஹெல்த் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? ஓகே, உலக பிரகம், சரீர பிரகமும் சரி, ஆவிக்குரிய நிலைமை சரி. இப்போ ஆவிக்குரிய ஜெபம்னா ஒரு ஜெபம், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது, மூன்று வேளை ஜெபிக்கிறது, இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய நிலைமையில நம்மளை ஒரு புதுசாக மாற்றிட்டே இருக்கும், ஒரு எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும். நம்ம துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அதோடு கூட நம்ம சரீர பிரகமாகவும் இன்றைக்கி அநேக பொதுகள், இன்றைக்கி விசுவாசிகள்கிட்ட இன்றைக்கி ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவர் அதுக்கு நமக்கு நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார், நம்ம நல்ல தாளந்துகளை தந்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், காலையில் அதிகாலை நிச்சயமாக எழும்பணும். எழும்பி நம்ம எங்கேயாவது நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு வாக்கிங் நமக்கு எல்லாருக்கும் தேவை. வாக் பண்ணும்போது அது வந்து சரீரப்பிரகமாகவும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, ஆவிக்குரியமே அது ஸ்ட்ரென்த். எப்படின்னா, நம்ம நடக்கும் பொழுது அது நம்மளுடைய சரீரத்துக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடக்கும்போது ஏதாவது ஒரு சாங், ஆண்டோடைய கர்த்தருடைய பாடல்கள், அநேக பாடல் இருக்குது. ஏதாவது ஒரு பாடல் நீங்கள் போட்டுட்டு அப்படி கேட்டுட்டு நடக்கும் பொழுது, என்ன ஒரு ஆராதனைகள் நீங்கள் கேட்டுட்டு அப்படி நடக்கும் பொழுது, அது உங்களுக்கு இன்னைக்கு காலையில் வந்து என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்டு ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அந்த டே ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
நீங்கள் காலையில் உட்காந்து அதோடு கூட நம்ம சைக்காலஜி நான் சொன்ன மாதிரி சைக்காலஜி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் காலையில் புக்ஸ் படிங்க. ஆண்டவர் வார்த்தையை படித்தது பிறகு நீங்கள் புக்ஸ் படிங்க. அது உங்களை ரொம்ப இன்னும் ஒரு மோட்டிவேஷனுக்குள்ளே நிச்சயமாக கொண்டு போகும். கண்டிப்பாக இதுலேருந்து ஒவ்வொரு போதவரும் ஒவ்வொரு விசுவாசம் இப்போ உள்ள சூழ்நிலையான ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குது. இன்னைக்கு உலகப்பிரமாணம் இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உணவு பழக்கவழக்கங்கள் முன்னே நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கடைப்பிடிச்சோன்னு சொன்னால் நம்ம ஹெல்த் ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ காலையில் எழும்புங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம காலையில் எழும்புனா தான் இயேசுவும் எழும்ப முடியும். ஏன்னா அவர் தூங்கினா நம்மளும் தூங்கி நான் தூங்கினா அவர் தூங்கிடுவார், நான் தூங்கினா அவர் தூங்கிடுவார். அவரை எழுப்பணும். அவர் தட்டி எழுப்புனா தான் படகு காற்றும் கடலும் அமைதல் இருந்துச்சு. அப்போது நான் காலையிலே எழுப்பணும். நான் தூங்க விடவே கூடாது. நான் தூங்க விட்டேன்னு சொன்னால் அந்த டே ஃபுல்லாமே அவ்வளோதான், சைலண்ட்டாகவே போயிடும். ஆனால் அவர் எழும்பிட்டாருன்னு சொன்னால் நான் என்னெல்லாம் காரியம் நினைக்கிறேனோ அந்த காரியம்லாம் எனக்கு ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். நான் ஒருவேளை எனக்கு இந்த நாளில் இது தேவை அப்படின்னு நான் இருப்பேன்னு சொன்னால் கர்த்தர் அதை என்ன சந்திப்பார். பார்த்துக்கோ, ஏன்னா அவர் என் கூட தானே வராரு. நான் நடக்கும்போது எங்கே போனாலும் ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்களா, என் பக்கத்தில் வர்றீங்களா அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்பேன்ல, கண்டிப்பாக கேட்பேன்ல. அப்போது அவர் இல்லாமல் நான் வெறுமையாக போகணுன்னு சொன்னால் நான் எல்லாத்துலேயும் தோல்வி தான், எல்லாத்துலேயும் ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் டே டு லைஃப்பில் உங்கள் சரீரப்பிரமாக இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரம் இருக்கலாம், உங்கள் கூட அவர் எப்போவுமே பிரயாணம் பண்ணிகிட்டே வரணும். கண்டிப்பாக பிரயாணம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னால் காலையில் எழும்பணும். நீங்கள் சோம்பேறித்தனமாக நம்ம இருந்துட்டு எனக்கு ஆண்டவரின் ஆசீர்வதிக்கல, எனக்கு அனைவர் சொல்கிறது சும்மா சாக்கு போக்கு, ஆண்டவன் ஆசீர்வதிக்கல, எனக்கு எந்த கிருபையும் இல்லை, நான் தூங்கிட்டு தானே இருக்கிறேன். அப்போ அவர் எப்படி உங்களை அவர் அவர் ரெடியாக வந்திருப்பார் உங்களை ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆனால் அதை பெற்றுக்கொள்வது நம்ம ஆயத்தமாக இல்லையே. அப்போ ஏசாயா சொல்கிறார், நீங்கள் அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க, அவர் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க விடாங்க. நீங்கள் சும்மா இருந்தால் அவர் சும்மா இருப்பார். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்களே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபையில் எத்தனை மணிக்கு ஆராதனையோ அந்த ஆராதனை டைம் மட்டும்தான் நாங்கள் ஆண்டவரே இயேசுன்னு சொல்லிட்டு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். நான் எப்போ டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்போ நீங்கள் வந்துடணும். நான் எப்போ உங்களை கூப்பிட்றனோ அப்போ நீங்கள் வந்துடணும். மற்ற நேரம் நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்களும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம லைஃப் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எதுவுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமையிலையும் ஒவ்வொரு நாளும் நம்ம நல்ல அனுதின ஜெபத்தை நம்ம வளர்த்துட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் நமக்கு ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு நாள் ஒரு வசனத்தை நம்ம படித்தா அந்த வசனம் இருதயமாய் பலகையில் போகணும்னு சொன்னால் அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஆவிக்குரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்குது நமக்கு அது. ஸோ அதில் நம்ம வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப பெரிய ஒரு காரியமாக இருக்கும். நிறையா யங் பாஸ்டர்ஸ் பைபிள் காலேஜில் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. நிறையா பேர் இப்போ ஊழியத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி வர யங் பாஸ்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? இப்போ உள்ள காங்கிரிகேஷன் ஜென்ரேஷன் ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுறவங்க. ஸோ இப்போ ஒரு போதவர் உள்ளே வருகிற பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அநேக கேள்விகள் போகும். நான் எப்படி பேச போகிறேன், ஏன்னா எனக்கு அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நான் பேசினா சரியாக இருக்குமா, நான் சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை. இன்னொன்று, மினிஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம அநேக காரியத்தை நம்ம திங்க் பண்ணிட்டு தான் வருவோம். உள்ளே வரும்போது ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் யாரும் எந்த மனுஷனையும் எந்த ஊழியரையோ யாரையும் சார்ந்திருக்காங்க, ஆண்டவர் மாத்திரம் சார்ந்துருங்க. அவரை மட்டும் டிபெண்ட் பண்ணுங்க. அவர் உங்கள் கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். என் நாமத்தை பிரசவப்படுத்தி எந்த இடத்துக்கு இறங்கி உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அவரை மாத்திரம் நீங்கள் சார்ந்துருங்க. ஒரு இளம் ஊழியர்களாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை மட்டும் அவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அழைத்தவர் உங்களை சும்மா வெறுமையாக விடவும் மாட்டார், எந்த இடத்துலையும் உங்களை வெக்கப்பட விடவும் மாட்டார். உங்களை கனப்படுத்தி கொண்டே இருப்பார், ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஸோ நீங்கள் உயர்வை தேடி இன்றைக்கி அநேகர் என்ன சொல்லுவோம், உயர்வை தேடி நாம் அநேக முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம், அநேக காரியத்தை நம்ம செய்கிறோம். உலகப்புறம் நம்ம ஏதாவது உயர்வு தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி போகாதீங்க. அவர் உங்களை தேடி உங்களை அழைச்சிருக்கார் அல்லவா. எந்த டைமில் உங்களை எந்த இடத்துல உயர்த்தணும், உங்களை கனப்படுத்தணும் அவருக்கு தெரியும். ஸோ நீங்கள் மனுஷங்களையோ யாரையும் எந்த குடும்பங்களையும் சார்ந்து நீங்கள் இருக்காதீங்க, அவரை மாத்திரம் நீங்கள் சார்ந்துங்க. உங்கள் ஊழியம் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக இருக்கும். பாஸ்டர், இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா ஸ்பிரிச்சுவல் காரியங்களை ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ள அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.